டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் கூலி. கூலி படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. மிகப்பெரிய வசூல் வேட்டையையும் நடத்திட்டுருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி இன்டர்வியூவில் சொன்னது என்ன அப்படின்னா, கூலி படம் முடிச்சதுமே லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸான எல்சியூ படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறேன், அடுத்ததாக கார்த்தியை வச்சு கைதி 2 படத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்திருக்க தகவலை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கைதி 2 படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களையும் சேர்த்து ஒரு படத்தை பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அதுவும் இந்த படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த நியூஸ் ஒரு தகவலாக தான் வந்திருக்கு. 90% இந்த படம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மூவி டீம் கிட்ட இருந்து எந்த ஒரு கன்ஃபார்மான அஃபிஷியல் தகவலும் வரல. இப்படி ஒரு படம் நடந்துச்சுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசனும் கிட்டத்தட்ட 46 வருஷங்கள் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஆகஸ்ட் 25 இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, கைதி 1 ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆகுது. கைதிக்கு அப்புறம் மாஸ்டர், விக்ரம், லியோ, இப்போ கூலி வரைக்கும் வந்துருச்சு. அடுத்ததாக கைதி 2 தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ புதுசாக கமல் ரஜினி வச்சு ஒரு படம் வேறு டைரக்ஷன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கைதி 2 படம் எடுக்கிறதுக்குள்ளே வரிசையாக ஒவ்வொரு படமாக கமிட் ஆகிட்டே போனால் கைதி 2 கடைசியில் எப்போ வரும்னே தெரியலை. பாலிவுட் அப்படின்னு அழைக்கப்படுற ஹிந்தி சினிமாவில் ஆக்டர் ஸ்ரதா கபூர், ஆக்டர் ராஜ்குமார் ராவ் இவங்களுடைய நடிப்பில் டைரக்டர் அமர் கௌசிக் டைரக்ஷன் பண்ண படம் தான் ஸ்திரீ. இந்த படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை ஒரு டார்க் ஃபேண்டசி ஹாரர் சினிமேட்டிக் மூவியாக டைரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீ படத்துக்கு அப்புறம் ஆக்டர் வருண் தவானை ஹீரோவை வச்சு மனித ஓனை கான்செப்டில் பைதேவ் அப்படிங்கிற படத்தை எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறமா மூஞ்சா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பேய் படத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். இது எல்லாமே ஒரே சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே தான் வருது. இப்போ இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ரத்த காட்டேரியை பேஸ் பண்ண ஒரு புது படத்தை டைரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவாக பாலிவுட் ஆக்டர் ஆயுஷ்மான் குரானா நடிக்கிறாரு. ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தம் ஹே அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் 2025 இந்த இயர் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரிசையாக இந்த டெவில் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மனித ஓனாய், ரத்த காட்டேரி, சூனியக்காரி அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமான படங்களாக டைரக்டர் இப்போ கொடுத்துட்டு வராரு நம்ம இந்தியன் சினிமாவில். முன்னாடி ரிலீஸ் ஆன 3 படமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குற்றம் புதிது அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஆகஸ்ட் 20 நடக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கெத்து, தினேஷ், கலையரசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் தண்டகாரண்யம். இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பேட் கேர்ள் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பகர் ஃபசில் ஹீரோவும் நடிச்சிருக்க மலையாள படம் தான் ஓலம் குமிரு சாடும் குமித்ரா. படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ஆகஸ்ட் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீமன் ஸ்லேவர் அப்படிங்கிற ஒரு அனிமி வெப் சீரிஸை ஒரு அனிமி படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ டீமன் ஸ்லேவர் அனிமி படத்துடைய தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்போட இந்த படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டீமன் ஸ்லேவர் படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கடுக்காய் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.